Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கனவா பொடி மாஸ். இந்த கனவா மீனில் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு நான் சமைக்கும் போது வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல்ல நம்ம கனவா மீனை வேக வைக்க போகிறோம். அதுக்காக கனவா மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த கனவா மீன் வேகும்போது அதுலேருந்து தண்ணி வரும், அதனால அதிக தண்ணி தேவைப்படாது இதுக்கு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கனவா மீனை அதில் சேர்த்துக்கோங்க. இந்த கனவா மீனை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தால் இரத்த சோகை குணமாகும். இதில் ஃபாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளெல்லாம் பலப்படுத்தும். இதில் விட்டமின் B12, ஜிங்க், மினரல்ஸ் அண்ட் ஹை ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதுனால நம்மளோட ஸ்கின், நெயில்ஸ், ஹேர் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ கடமை சேர்த்ததும் அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து இப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாம் சுருளாக இருக்குது. அகைன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விட்டுருங்க. நல்லா வெந்ததும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்ற ஆரம்பிக்குது. இது இன்னும் நல்லா வற்றுற வரைக்கும் இது வேகணும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அது நல்லா ஆறுனதும் அதை மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியுமாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம். எண்ணெய் 75 ml, உப்பு தேவையான அளவு, கனவா மீன் ஒன்றும் பாதியுமாக அரைச்சி வச்சுருக்கோம், அரை மூடி தேங்காவும் 1 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். பெரிய சைஸ் வெங்காயம் 2 அதை சாப் பண்ணி வச்சுருக்கோம். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, காஞ்ச மிளகாவை தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதை அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் 2 டீஸ்பூன். அந்த காஞ்ச மிளகா கூடவே நாங்கள் இஞ்சி பூண்டியும் சேர்த்து அரைச்சிருக்கோம். நீங்கள் தனியாகவும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 75 ml ஆயிலை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் அந்த காஞ்ச மிளகா பேஸ்ட்டும் அது கூடவே இஞ்சி பூண்டும் போட்டிருக்கோம். அதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க.
இப்போ அது நல்ல பச்சை வாசனை போனதும் அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட தேவையான அளவு கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் அது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்சு அரைச்ச இந்த கனவா மீனை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருங்க. அடுத்து நம்ம தேங்காயும் சீரகமும் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை அது கூட சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டுருங்க. கடைசியாக இதில் மிளகு பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்மளோட கனவா பொடி மாஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது ரொம்பவே ஈஸியான, டேஸ்டான, ஹெல்த்தியான ரெசிபி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.